ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்க நம்மளை எப்படி சேமித்து வைக்கிறோம், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த செலவையெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாக்குள்ளே இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப 10 ரூபா 8 ரூபா கொடுத்தா மாதம் நம்ம சம்பளம் வாங்கிறது 10,000 ரூபா, பாதி செலவு வீட்டு வாடகைக்கே போயிடும். அதனால 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாக்குள்ளே நம்ம வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். வீட்டு வாடகைக்குன்னு 6 ரூபா எடுத்து வச்சா 5,000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கணும். 1,000 ரூபா நம்ம எடுத்து சேமித்து வைக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது காய்கறி தான். காய்கறி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதே போய் காய்கறி சந்தையில் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா கிடைக்கும். 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் காய் எதுவுமே ஆகாது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் 500 ரூபாய்க்கு வாங்குகிற காய் 250 ரூபாய்க்கு நம்ம காய்கறி சந்தையில் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அப்போது அதுலேயும் நம்மளுக்கு 250 ரூபா மிச்சமாகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செலவில் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சேமிக்கிறதுக்கான அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். அடுத்தது மளிகை ஜாமான் தான். மளிகை ஜாமான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினா கண்டிப்பாக 3,000 கிட்ட வந்துடும். 2 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி. 2 பேர் இருந்தாலே 3,000 கிட்ட வந்துடும். இதே 5 பேர் இருந்தால் கண்டிப்பாக டபுள் மடங்காகும். இதே ஹோல்சேல் கடையில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். 3,000க்கு வாங்குறது நம்ம 1,500க்கே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாதி கம்மியாகும். இப்படி இருக்கும்போது அதுலேயே ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால் நம்ம 3 மாதத்துக்கு ஒரு டைம் போய் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்துட்டா நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாகும், நம்மளுக்கும் சேவிங்ஸாக இருக்கும். அடுத்தது கேஸ் சிலிண்டர் தான். சிலிண்டர் பார்த்திங்கன்னா நான் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வாங்குவேன். எனக்கு எப்போவுமே 3 மாதத்து வரைக்கும் வரும். ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 2.5 மாதம் ஒரு டைம் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா 3 மாதத்துக்கு வரும். இந்த சுடு தண்ணி காய வைக்கிறது, அதிக நேரம் நம்ம எந்தெந்த காய்கறியெல்லாம் நம்ம அடுப்பில் வேக வைக்கிறோமோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மண் அடுப்பே விற்றுட்ருக்கோம். அதை வாங்கி எங்கேயாவது ஈஸியாக விறகு கிடச்சா அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கேஸு சிலிண்டரை மிச்சப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி எந்தெந்த வழியிலெல்லாம் நம்ம சிலிண்டரை கம்மியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த பாயிண்ட் பால் தான். பால் மாதத்துக்கு 1,000 ரூபாக்குள்ளே வர மாதிரி வாங்கிக்கணும். அதுலேயே டீ வைக்கிறதா இருந்தாலும் சரி, தயிர் ஊற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுலேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். குட்டீஸ் இருக்க வீட்டில் அதிகமாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குவோம். மாதத்தில் கண்டிப்பாக 2,000 ரூபாய்க்கிட்ட ஸ்நாக்ஸே வாங்கிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு கடையில் வாங்குறத விட அதிக குவான்டிட்டியாகவே இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். கடையில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறோன்னா அது கண்டிப்பாக 200 ரூபா 100 ரூபா இருக்கும். அதே நம்ம அந்த ஸ்நாக்ஸ்க்கு என்ன தேவையோ வீட்டில் வாங்கிட்டு செய்யும்போது நம்ம 50 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கிட்டு வருவோம். வீட்டில் செய்யும்போது அதை விட அதிக குவான்டிட்டியாகவே கிடைக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு 50 ரூபா நம்மளுக்கு எப்படியும் மிச்சமாகுமா, அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன செலவையெல்லாம் தவிர்த்துக்கிட்டாலே நம்ம கையில் எப்போ காசு இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அடுத்தது நான்வெஜ் தான். எப்படியும் சண்டே ஆனால் எல்லாத்து வீட்லேயுமே நான்வெஜ் இருக்கும். வீக்லி நான்வெஜ் எடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. மாதத்தில் ஒரு 2 டைம் மட்டும் நான்வெஜ் எடுத்தால் போதும். இப்போ மாதமே 2,000 ரூபா நான்வெஜ்ஜுக்கு போகுதுன்னா 4 வாரமே நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம். இதே 2 வாரம் மட்டும் நான்வெஜ் எடுத்தால் நம்மளுக்கு மாதம் 2,000 ரூபா செலவாகிறது, 1,000 ரூபா மிச்சமாகும். 1,000 ரூபா நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த 1,000 ரூபா சேவிங்ஸ் தான். அடுத்தது இந்த இபி பில் செலவு தான். எல்லாத்து வீட்லேயுமே இப்போ இபி பில் 700-800 ரூபாய்க்கிட்ட நம்ம பே பண்ணுறோம் மாதம். ஏன்னா இந்த வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் டிவி, பல்பு, ஃபேனு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே வாஷிங் மிஷின் வந்ததுலேருந்து யாருமே கையில் துவைக்கிற வேலையே கிடையாது. எப்பெல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் அதிகமாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் நம்ம கையிலேயே துவைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூமில் இருந்தால் இன்னொரு ரூமில் தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், லைட் எரிஞ்சிட்ருக்கோம். இதை மாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டாலே நம்ம இபி பில் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். 800 ரூபாயிலிருந்து 400 ரூபாக்குள்ளே கண்டிப்பாக வரும். 400 ரூபாயுமே ரொம்ப அதிகம்தான். அதையும் நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம சமைக்கிறதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். எப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம
மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எப்படின்னு ஒரு பிளான் மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கு எப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியும். அதுக்கு தேவையான காய்கறி நம்ம அளவளவாக வாங்கும்போது நம்மளுக்கு அதுலேயே ஒரு அமௌண்ட் மிச்சமாகும். ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சாலுமே எப்பாவது எல்லாமே நம்ம சமைக்கிறோன்னு சொல்ல முடியாது. 1-2வது வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட்டையும் நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு அதிகமாக வைக்காமல் கம்மியாக வைக்காமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி சமைச்சிக்கலாம். அப்போ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி மட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டோம். அடுத்தது இந்த சோப்பு ஷாம்பெல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்குவோம். இதே ஷாம்புலாம் பாட்டிலாக வாங்கிட்டு வருவோம். அது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு தான் வரும். இதே தனித்தனியாக ₹1 பேக்கெட் வரும்போது 30 நம்ம வாங்கலாம். 30 நாளைக்கு அது வெறும் ₹1 ₹30 மட்டும்தான் வரும். இதே இந்த ஷாம்பு பாட்டில் ₹200 ₹100 இப்படி கொடுத்து வாங்குறது 15 நாளைக்கு தான் வரும். இதே ₹30 கொடுத்து வாங்கினா நம்மளுக்கு செலவும் கம்மி, நம்மளுக்கு அமௌண்ட்டும் மிச்சம். இதே சோப் தனியாக எடுக்கும்போது ₹49 இருக்கும். இதே 3 சோப்பு ₹100, 3 சோப்பு ₹150 இப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு 3 சோப்பு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அமௌண்ட்டும் கம்மியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காஃபி பவுடரெல்லாம் பாட்டிலில் வாங்குறத விட பேக்கெட்டில் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. பாட்டிலில் வாங்கினா கம்மி குவான்டிட்டி தான் வரும். பேக்கெட்டில் வாங்கினா நம்மளுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன சின்ன செலவை கம்மி பண்ணிவிட்டு அதிலிருந்து அமௌண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சேவிங்ஸுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நம்மளால் சேவ் பண்ணியும் வைக்க முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் எல்லாம் கடைசியில் ஒரு நாள் பெரிய அமௌண்ட்டை நம்ம கையில் நிற்கும். அப்போ தான் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணி வச்சுருக்கோம், இனி லைஃப்பை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே நமக்குள்ளே வரும். அதனால தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு எந்த வழியிலையெல்லாம் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அந்த வழியிலையெல்லாம் சேவ் பண்ணணும். செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். இப்படியெல்லாம் சேவ் பண்ணும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்க நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளாலேயும் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லைஃப்பில் இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுதான் நம்ம முன்னேற்றத்தை கொண்டு போகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம இப்படியெல்லாம் சேமிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்படியே சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.